Hi friends, good evening. This is Puvarsan Manikam, career consultant. நீங்கள் இன்ஜினியரிங் இப்போ ஃபஸ்ட் இயர் 2025ல் அட்மிஷன் சேர போகிறீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேரியஸ் ஸ்காலர்ஷிப் அவைலபிள் ஃபார் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், எஸ்பெஷலி ஃபார் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ். வேரியஸ் ஸ்காலர்ஷிப்ஸ் என்னென்ன இருக்குது தமிழ்நாட்டில், ஒரு 14+ ஸ்காலர்ஷிப்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவிஎஸ் ஸ்கீமா ஸ்காலர்ஷிப்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன்லி ஃபார் ஃபஸ்ட் இயர் பிஇ பிடெக் ஸ்டூடெண்ட் அட்மிட்டட் பை டிஎன்இஏ. நீங்கள் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் மூலிமா ஃபஸ்ட் இயர் பிஇ பிடெக் போனீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் டிவிஎஸ் ஸ்கீமா ஸ்காலர்ஷிப். இதுக்கு எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி இன்கம் வந்து லெஸ் தென் 8 lakhs இருக்கணும். பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தே ஆர் ரீஇம்பர்சிங் போத் யுவர் டியூஷன் ஃபீஸ் ப்ளஸ் ஹாஸ்டல் ஃபீ ரெண்டுமே ரீஇம்பர்ஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்த ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல் ஸ்காலர்ஷிப். ஸோ அகெயின் திஸ் இஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் இயர் பிஇ பிடெக் ஸ்டூடெண்ட் இன் அ ஸ்பெசிஃபிக் டொமைன். அதாவது நீங்கள் சிஎஸ்சி, ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லை இசிஇ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் கோர்ஸஸை வந்து டாப் 50 என்ஐஆர்எஃப் இன்ஸ்டிடியூட்ஸில் படிச்சிருந்தீங்கன்னா யூஆர் எலிஜிபிள் ஃபார் பாரதி ஏர்டெல் ஸ்காலர்ஷிப். இதுக்கு எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி இன்கம் வந்து லெஸ் தென் 8.5 lakhs இருக்கணும். இங்கே பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 100% ஆஃப் யுவர் டியூஷன் ஃபீஸை வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணுறாங்க. டாப் 50 என்ஐஆர்எஃப் இன்ஸ்டியூட்ஸ் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு நான் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். ஸோ இஃப் யூஆர் ஸ்டடிங் இன் ஒன் ஆஃப் டாப் 50 என்ஐஆர்எஃப் இன்ஸ்டிடியூட்ஸ் உங்களுக்கு வந்து யூஆர் எலிஜிபிள் ஃபார் திஸ் பாரதி ஏர்டெல் ஸ்காலர்ஷிப். நெக்ஸ்ட் ஸ்காலர்ஷிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீமென்ஸ் ஸ்காலர்ஷிப். சீமென்ஸ் ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் இன் ஃபர்ஸ்ட் இயர் பிஇ பிடெக் இன் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ். இங்கே கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சிருந்தா மட்டும்தான் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் திஸ் ஸ்காலர்ஷிப். இதுக்கு வந்து ஃபேமிலி இன்கம் லெஸ் தென் 2 lakhs இருக்கணும். இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹாஸ்டல் ஃபீ ப்ளஸ் டியூஷன் ஃபீ ஃபுல்லாக ரீஇன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னா லீக்ராண்ட் எம்பவரிங் கேர்ள்ஸ் ஸ்காலர்ஷிப். திஸ் இஸ் ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் இன் பிஇ பிடெக். இதில் வந்து நீங்கள் எனி இயர் படிக்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் இருந்தாலும் சரி, தேர்ட் இயர் இருந்தாலும் சரி, ஃபோர்த் இயர், செகண்ட் இயர், எந்த இயர் படிச்சிருந்தாலும் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் லீக்ராண்ட் எம்பவரிங் கேர்ள்ஸ் ஸ்காலர்ஷிப். இதோட எலிஜிபிலிட்டி லெஸ் தென் 5 lakhs ஃபேமிலி இன்கம் இருக்கணும். இதுக்கு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா அப் டு 60,000 வரைக்கும் உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் விங்ஸ் ஃபார் ஹர் ஸ்காலர்ஷிப். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் என்னன்னா திஸ் இஸ் அகெயின் ஃபார் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இயர் டு தேர்ட் இயர்ஸ் நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் திஸ் ஸ்காலர்ஷிப். இதுக்கு வந்து ஃபேமிலி இன்கம் வந்து லெஸ் தென் 4 lakhs இருக்கணும். இதோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் அ ஸ்டைஃபண்ட் ஆஃப் 35,000 ஒன் டைம். ஒரே ஒரு டைம் வந்து 35,000 உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னா விர்ச்சுசா ஜி ஸ்காலர்ஷிப். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இயர் பிஇ பிடெக் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். ஃபேமிலி இன்கம் வந்து லெஸ் தென் 8 lakhs இருக்கணும். அண்ட் 50K ஒன் டைம் ஸ்டைஃபண்ட் கிடைக்கும். அண்ட் தென் ஆல்ஸ்டம் இந்தியா ஸ்காலர்ஷிப். ஆல்ஸ்டம் இந்தியா ஸ்காலர்ஷிப் வந்து ஃபார் ஃபர்ஸ்ட் இயர் பிஇ பிடெக் இன் செலக்டிவ் தமிழ்நாடு காலேஜஸ். அதாவது ஒரு குறிப்பிட்ட தமிழ்நாடு காலேஜஸ் மட்டும்தான் யூ ஆர் எலிஜிபிள். ஃபேமிலி இன்கம் வந்து லெஸ் தென் 8 lakh அண்ட் பெனிஃபிட் வந்து யூ வில் கெட் 75K ஒன் டைம் ஸ்டைஃபண்ட். அண்ட் தென் டிஎக்சி ப்ராக்ரஸிங் மைண்ட் ஸ்காலர்ஷிப். ஸோ டிஎக்சி ப்ராக்ரஸிங் மைண்ட் ஸ்காலர்ஷிப் இஸ் எலிஜிபிள் ஃபார் போத் கேர்ள்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் இன் பிஇ பிடெக். இதுக்கோட ஃபேமிலி இன்கம் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி இன்கம் வந்து லெஸ் தென் 4 lakhs இருக்கணும். பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் அரௌண்ட் 50 to 1.25 lakh ஒன் டைம் ஸ்டைஃபண்ட் கிடைக்கும். அண்ட் தென் ஃபெடரல் பேங்க் ஹார்மிஸ் மெமோரியல் ஸ்காலர்ஷிப். இதோட எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் பிஇ பிடெக் வந்து நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும். ஃபேமிலி இன்கம் வந்து லெஸ் தென் 3 lakhs இருக்கணும். பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 lakh ஸ்டைஃபண்ட் ஒன் டைம் கொடுப்பாங்க. ப்ளஸ் யூ வில் ஆல்சோ கெட் அ லேப்டாப். அண்ட் தென் கேவிபி ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம். இது வந்து ஃபர்ஸ்ட் இயர் பிஇ பிடெக் நீங்கள் கவர்மெண்ட்டோ இல்லை கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸில் படிச்சிருந்தீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் திஸ் ஸ்காலர்ஷிப். ஃபேமிலி இன்கம் வந்து லெஸ் தென் 6 lakhs இருக்கணும். பெனிஃபிட் வந்து 1 lakh பர் இயர் தராங்க. அதாவது 4 yearsக்கும் சரி 4 lakhs கிடைக்கும். ஃபார் ஈச் இயர் யூ வில் கெட் 1 lakh ஸ்டைஃபண்ட். அண்ட் தென் மோகன் டி அட்வானி ஸ்காலர்ஷிப். திஸ் இஸ் எலிஜிபிள் ஃபார் ஃபர்ஸ்ட் இயர் ஆர் செகண்ட் இயர் பிஇ பிடெக் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஸ்பெசிஃபிக் காலேஜஸ். ஃபேமிலி இன்கம் வந்து லெஸ் தென் 6 lakhs இருக்கணும். பெனிஃபிட் வந்து 75,000 இல்லை வந்து 50% ஆஃப் யுவர் டியூஷன் ஃபீ. ஸோ எது வந்து மேக்ஸிமம் லிமிட்டோ அது கொடுக்கும். நெக்ஸ்ட் ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னா அமேசான் ஃபியூச்சர் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப், எஃப்எஃப்இன்னு சொல்கிறாங்க.
ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் இன் சிஎஸ்சி ஐடி. அதாவது ஐடி சிஎஸ்சியில் மட்டும் நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்க, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா யூஆர் எலிஜிபிள் ஃபார் தி ஸ்காலர்ஷிப். உங்களோட ஃபேமிலி இன்கம் வந்து லெஸ் தென் 3 lakhs இருக்கணும். பெனிஃபிட் வந்து உங்களுக்கு 50,000 per year ப்ளஸ் வந்து இன்டர்ன்ஷிப்பும் ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் ஸ்டெம் ஸ்காலர்ஷிப். ஸ்டெம் ஸ்காலர்ஷிப் வந்து என்னன்னா, அகைன் திஸ் இஸ் ஆல்சோ ஃபார் ஃபீமேல் ஸ்டூடெண்ட் ஸ்டடிங் இன் என்ஐஆர்எஃப் லிஸ்டட். அதாவது உங்கள் காலேஜஸ் வந்து என்ஐஆர்எஃப் லிஸ்டடில் இருந்துச்சுனாவே யூஆர் எலிஜிபிள் ஃபார் திஸ் ஸ்காலர்ஷிப். ஃபேமிலி இன்கம் வந்து லெஸ் தென் 8 lakh இருக்கணும். பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh per year ரீஇன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் தென் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி ஸ்காலர்ஷிப். ஸோ ஓஎன்ஜிசி ஸ்காலர்ஷிப் வந்து ஃபார் ஃபர்ஸ்ட் இயர் பிஇ பிடெக் ஸ்டூடெண்ட் எல்லா கேட்டகரிக்கும் எஸ்சி எஸ்டி ஓபிசி ஜென்ரல் கேட்டகரி எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க. ஃபேமிலி இன்கம் வந்து லெஸ் தென் 2 lakh இருக்கணும். அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து 48,000 per annum தராங்க. ஸோ ஃபார் ஈச் இயர் யூ வில் கெட் 48,000 ஸ்காலர்ஷிப். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 14 ஸ்காலர்ஷிப் நான் சொல்லியிருக்கேன். இன்ஜினியரிங் ஸ்பெசிஃபிக்காக, அதாவது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் யூஆர் எலிஜிபிள் ஃபார் 14 ஸ்காலர்ஷிப். இதோட லிங்க்ஸ் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ஸில் லிங்க்ஸ் கொடுத்துட்றேன். இண்டிவிஜுவல் ஸ்காலர்ஷிப்க்கு யூ கேன் கோ அண்ட் அப்ளை இஃப் யூ ஆர் ரியலி எலிஜிபிள் ஃபார் திஸ் எனி ஒன் ஆஃப் திஸ் ஸ்காலர்ஷிப். Thank you for watching this video. Please subscribe my channel. Thank you.